கையை பிடிக்கும் போது இப்படி பிடிச்சது. சரி சரி, ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க. காலை 10:05. அப்ப போய்தான் ஆகணுமா? ஆமா, வேற வழியே இல்லையா? இந்த வழி இருக்கு. போங்க, வீட்டுக்குள்ள போகணும்ன்றதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்ல. மலையில நிக்க கூடாதுங்க, உள்ள போங்க, உள்ள போங்க. மலையில நேரம் உள்ள வாடா. மலையில நினையாத வாழ்க்கை என்னடா வாழ்க்கை? நாங்க சொல்றேன், நீங்க நிக்க கூடாதுங்க. மழை பெய்யுது, நீங்க நிக்க கூடாது, உள்ள போங்க. அதுதான் நிக்க கூடாது, நிக்க கூடாது, போங்க உள்ள. சொல்லுங்க. மழை பெய்யுங்க, நிக்க கூடாது. அஞ்சல பேச எது யாருறாம? அப்படி பேசக்கூடாது. ஏன் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு அஞ்சு அதான் பத்தி பேச போறோம். பைக்கில் நினைவு, உள்ள போங்க. ஓஹோ, பேசாரா குறுக்க பேசாரா? அப்ப யூனிஃபார்ம் கழட்டி வச்சுட்டு மலையில நில்லுங்க. யூனிஃபார்ம் உன் கோட் சூட் எல்லாம் கழட்டிட்டு இந்த லுங்கி கட்டிக்கோ. கழட்டி வைங்க. யூனிஃபார்ம் கழட்டி வைங்க. இல்ல, நான் எதுவும் கழட்ட மாட்டேன். கழட்ட மாட்டியா? சௌந்தர்யா ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படப்பாரு. இப்ப உன் உடம்பு தடிக்க போகுது. சரி சரி, ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க. இங்க படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே. வாசிக்கமா வருது வாயில இருந்து. இப்படி ஒரு பொண்ணு பிஹேவ் பண்றது. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? சார் மேல கை வைக்காதீங்க சார். கை வச்சாங்க அதுக்கு முன்னாடி கை வச்சுக்கிறீங்க. கான்ஸ்டபிள், இவனுக்கு எல்லாரையும் கூட்டி போய் இப்படி கைய பிடிச்சீங்க, கைய பிடிக்காதீங்க, தொடாம பேசுங்க. ஏப்பா தம்பி, அந்த பொண்ணை கைய பிடிச்சிருத்தியா? யூனியன் லீடர் தான் பேச, யூனியன் மெம்பர் மேல கை வைக்க கூடாது. சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. சத்தமா பேசாத, சுத்தமா பிடிக்காது. என்னமா கீழே சத்தம் பேசிக்கிட்டு இருக்கீங்க மாமா. இப்படி எல்லாம் கேட்டா அதுக்கு அடிக்கிறீங்க. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்த? நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? கடைசி அவனை எச்சரிக்கிறேன். என்ன லேடிஸ் பக்கம் இப்படி போகுது? தண்ணி கிடைக்காது, உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. பாகத்து கூட தண்ணி இல்லாம இருந்துடலாம். இதுக்கு தண்ணி இல்லாம போனா அசிங்கமா போகணும்.
स्वच्छ भारत है इधर में है டாய்லெட் சாப்பாடு எதுவே கிடையாது உங்களுக்கு. பாத்துக்கலாம். டாஸ்கா பாருங்க சும்மா செருப்பு பிஞ்சு போகும். டாஸ்கா பாருங்க அவங்க கை வைக்கல ஒரு நிமிஷம் அன்சிதா, ஒரு நிமிஷம். டைம் இல்ல. பண்ணாதீங்க சொன்ன மேனேஜர் எப்படி மச்சான் பண்ணாங்க. ஐயோ இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்தை உள்ள போங்க. மூணாவது ஈக்குவாலிட்டி. நான் கொடையை தான் புடிச்சேன், நான் கைய பிடிக்கவே இல்ல. நான் தேவையில்லாம கைய புடிச்சேன், அங்க நீ கிரியேட் பண்ற ஒரு இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? மேனேஜரை எப்படி நீ எதிர்த்து பேசலாம்? சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். கை நீட்டல, கை இறக்கி பேச, இது சரிப்பட்டு வராது. இருங்கடா டேய். கை இறக்கி பேச. என்ன ரெஸ்பெக்ட்? நீங்க நாங்க மேனேஜர் கிடையாது. கை இறக்கி பேச. இவங்க டார்ச்சர் பத்தாது ஓன் டார்ச்சர் வேற. ஏன் போட்டு உயிரை வாங்க? கையே வைக்கல. கர்ம கர்ம ஊராடாது. வேலை விட்டு வெளியே தூக்கிடுவேன். டேய் இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. எனக்கு தெரியும், நான் வெளில போய் தெரியும், ரோட்ல போய் தெரியும். இதுக்கு மேல ஏதாவது பேசுனே நாக்க இழுத்து வச்சு கடிச்சிடுவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பண்றங்கறத மண்டையில வச்சிட்டு பேசு. You are representative here. இங்கிலீஷ் எல்லாம் ரெப்ரசன்டேட்டிவ்டா. அவங்க யாரா நம்மள அப்படி இது பண்றது? பாத்துறேன்டா இன்னைக்கு. பாத்ரூம் போக முடியாது, எப்படி பாத்துறங்கறத சொல்லாத, அது தப்பு. கண்டினியூ. இப்படி இப்படி பேசும்போது கை மேனேஜர்ட்ட கை நீட்டி பேசாதீங்க. தடுக்கிறீங்க. இப்ப நான் இப்படி பண்ணிட்டே இருக்கேன். மேனேஜர்ட்ட கை நீட்டி பேசாதீங்க. அததான் சொல்றேன். வாய்ஸ்ல இறக்குன்னு சொல்லணும். இறக்க முடியலையா? மேனேஜர் போயிடுச்சு. அது தப்புதாங்க. ஒருத்தங்க அதுதான் சொல்றேன். அவன் பண்ணது தப்பு. நான் கையில பண்ணது தப்பு. டேய் டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா. நீ கை நீ அடிச்சாங்க. சார் யார பார்த்து என்ன வார்த்தை சொல்றீங்க? தப்புனா நாங்க அதை கன்சிடர் பண்ணி கொண்டு வரோங்க. கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா தீர்வு கிடைக்காது. அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் சரியா மேடம்? சார் அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். விசாரிச்சு எது தப்பு எது ரைட் டிசைட் பண்ணி சொல்றோம். சொல்லுங்க. இப்படி வரும்போது இப்படி கீழே இறக்கலாம். அதை விட்டு நீங்க தட்டுறது தப்பு மேடம். கையை நீட்டி மேடம் ஏன்னு சொன்னதுக்காக தான் நான் சொன்னேன். என்ன ஏன்னு சொன்னாங்க? ஓ நீ அப்படி வரியா? என்ன சொன்னாங்க? சத்யா பேசாம போறியா? வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா? என்னடா நீங்க தான் 10 வாட்டி சொல்லியாச்சு.